எழுதிட்டியா? ஆ எழுதிட்டேன். அப்புறம் அம்மா நீ என்னடா இங்க சுத்திட்டு இருக்க? கடைக்கு போகல? அம்மா இல்லம்மா, நான் கடையில இருந்தா வரேன். அர்ச்சனாக்கு முடியல, அதான் என்ன பண்றான்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னா அவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேம்மா. அவ நல்லா தானே இருக்கா? இது இப்பதான் நான் பார்த்தேன். அதோ அவ வரா பாரு. ஏய். என்ன அர்ச்சனா, உடம்புக்கு முடியலன்னு உன்னை இவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கான்? இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, எனக்கு சரியாயிடுச்சு. என்கிட்ட சொல்லாத, அவன்கிட்ட சொல்லு. உன் புருஷன் உன்கிட்ட பேசுறான்ல, நீயும் ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிறியா? சண்டையா? இந்த வீட்ல யாரு எதுக்கு எப்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்க போனா உன் மாமா எதுவும் கேட்க வேண்டான்னு சொல்லி என் வாயை மூட வச்சிடறாரு. நான் என்ன பண்றது? மா, ஆ கோதுமை மாவு அரைக்க கொடுத்துருக்கேன், அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஒரு நிமிஷம் நில்லு. இந்த லிஸ்ட கொடு. இந்தா இத பாரு. இதுல நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான மளிகை பொருள் லிஸ்ட் எல்லாமே இருக்கு. நீ போகும்போது நம்ம வழக்கமா வாங்குற அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அங்க கொடுத்துட்டு போயிடு. இந்தா இதை வச்சுக்கோ. சரிங்க மயிலு, ஒரு நிமிஷம். அம்மா, எனக்கும் சில திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அதையும் எழுதி கொடுத்துடலாமா? இதோட சேர்த்து எழுத வேண்டாம். அப்புறமா நீயும் சந்தியாவும் போயிட்டு உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. சரி மயிலு, இதுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு வைக்க சொல்லு. சரிங்க. அப்புறமா சரவண வந்து எடுத்துப்பான்னு கடையில சொல்லு. சரவண 2-3 நாள் கழிச்சு தான் வருவான். என்னங்க சொல்றீங்க? நான் சரவணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் அவனை பத்தி தான் இப்ப சொல்றேன். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ஊருக்கா? எந்த ஊருக்கு? எப்ப போனாரு? யார்கிட்டயும் சொல்ல கூட இல்லையே. 2-3 நாள் ஆகும்னா Dress கூட எதுவும் எடுத்துக்கலையே மாமா? அதானே, எல்லாரும் இங்கதானே இருக்கோம். ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படி என்ன அவ்வளவு அவசரம்? அவன் அப்படி எல்லாம் போக மாட்டானே. ஏங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா சிவகாமி, பிரச்சனை தான். என்னங்க பிரச்சனை? சரவண நல்லா இருக்கான்ல? சிவகாமி, சந்தியா, நீங்க 2 பேரும் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். சரவணனுக்கு ஒண்ணும் இல்ல. ஊர்ல இருந்து அம்மா போன் பண்ணிருந்தாங்க. யாரோ சொந்தக்காரங்க கல்யாணத்துல கடைசி நேரத்துல சமையல்கார வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சான். அதனால சரவணனை உடனடியா வர சொன்னாங்க. அதனாலதான் கடையில இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். இஸ்திரி போட கொடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் நான் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவனை அனுப்பிச்சு வச்சேன். இருக்கட்டுங்க, அதுக்காக இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவானா? இதுக்குள்ள அவன் பாதி தூரம் போயிருப்பான். இங்க வந்து சொல்லிட்டு அவன் கிளம்பினான்னா அதுக்கே பாதி நேரம் ஆயிடும்ல. ஒரு ஃபோன் கூட பண்ணலையே மாமா அவரு. பண்ணுவாமா, நீ கவலையே படாத. உங்க 2 பேர்கிட்டயும் சொல்ல சொல்லிட்டு தானே போனா. பா, நீங்க பாட்டுக்கு 2-3 நாள் சொல்றீங்க. பார்வதி நிச்சயதார்த்தம் வேற இருக்கு. ஆஹா, வர வர இவருக்கு குடும்ப பாசம் ரொம்ப தான் பொங்கி வழியுது. இப்ப யாராச்சும் கேட்டாங்களா? நிச்சயதார்த்தமா? அது நடக்கலனா இப்ப இவருக்கு என்ன? எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். இப்போ திடீர்னு இப்படி சரவண ஊருக்கு போயிருக்கானா என்ன பண்றது சொல்லுங்க? மாப்பிள்ளை வீட்டுல பேசிக்கலாம் சிவகாமி. சரவண ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இத சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. சரிப்பா, கடையை யார் பாத்துக்குவா? டேய், நான் வீட்டுல சும்மாதான்டா இருக்கேன். நான் போய் கடையை பாத்துக்கிறேன்டா. மயிலு, இந்த லிஸ்ட் என்கிட்டயே இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்கம்மா. சரிம்மா, நானும் கடை கிளம்புறேம்மா. அர்ச்சனா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? வரேன்ப்பா. போயிட்டு வாடா. ஏங்க, இந்த மாதிரி சரவண சொல்லாம எங்கேயுமே போனதில்ல. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அங்க இருந்து ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பேன்ல. இப்ப என்ன, போன் தானே பண்ணணும். போன் பண்ணி பேசு. அம்மா போன்ல பேசின அவசரம் அப்படி. அதனாலதான் அவன் அப்படியே கிளம்பி போயிட்டான். அவளை பாருங்க, சந்தியா முகமே சரியில்லை, பாவம். நீ சந்தியாவை நினைச்சு இப்படி கவலைப்படுறத பார்க்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு சிவகாமி. மறைக்காத சிவகாமி. போ, நீ போய் சந்தியா கிட்ட பேசு. அவளை போன் பண்ணி சரவண கிட்ட பேச சொல்லு. நீ சொன்னா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவா.
சிவகாமி கூட சந்தியா கிட்ட நல்ல விதமா பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த சரவணன் என்னடான்னா சந்தியாவை வீட்டை விட்டு அனுப்புறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை வேற கட்டி போட்டிருக்கான். பாப்போம், ஊர்ல இருந்து திரும்பி வரும்போதாச்சும் மனசு மாதிரி நல்ல விதமா வருவான்னு நம்புறேன். ஏன் இப்படி சொல்லாம கிளம்பி போனாரு? அதுவும் 2-3 நாள் ஆகும்னு மாமா சொல்றாரு. அத்தை கிட்டயும் சொல்லாததை பார்த்தா என் மேல கோவத்தினால இப்படி போயிருப்பாருன்னு தோணல. ஆனாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்னை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை? சந்தியா, அத்தை, இந்த லிஸ்ட நீயே பத்திரமா வச்சுக்கோ. சரவண வந்ததுக்கு அப்புறம் இத கடையில கொடுத்துக்கலாம். அவன் ஒரு ஃபோன் கூட பண்ணாம ஊருக்கு போனது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. பாவம், அவன் அவ்வளவு அவசரத்துல கிளம்பி போயிருக்கான். நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டானான்னு நாம தான் கேட்கணும் சந்தியா. நான் ட்ரை பண்ண அத்தை, லைன் கிடைக்கவே இல்லை. ஊர்ல இருந்தா லைன் கிடைக்காது, அங்க வசதி அவ்வளவுதான். நீ இன்னொரு தடவை ஃபோன் போட்டு பாரு. அத்தை, ரிங் போகுது. ஹலோ ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஏங்க நீங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னு மாமா சொன்னாரு. ஆமாங்க, பாட்டி ரொம்ப அவசரமா ஃபோன் பண்ணாங்க, அதான் கிளம்பி வந்துட்டேன். சொல்ல முடியலங்க, சாரி. ஊருக்கு போயிட்டானான்னு கேளு. ஏங்க இப்ப நீங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமாங்க, இங்க வந்து சேர்ந்துட்டேன். வேலை கூட ஆரம்பிச்சாச்சு. நான் அத்தை கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. கொடுங்க. ஹலோ சரவணா. அம்மா, அவசரத்துல சொல்லாம வந்துட்டேம்மா. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. பஸ்லயும் கூட்டம் வேற, பேச முடியல. அப்பா சொன்னாரா? அப்பா சொன்னாரு. சொல்லாம கிளம்பி போயிட்டியேன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. உன் சூழ்நிலை அப்படி, பரவாயில்ல. நீ ஜாக்கிரதையா வேலையை பாரு சரவணா. சரிம்மா. சரிப்பா, நான் சந்தியா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, நீங்க டென்ஷன் ஆகாம வேலையை பாருங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆனதும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. நான் போனை வைக்கிறேன். சரவண குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இந்த லிஸ்ட பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க அத்தை. எப்ப வருவீங்க? நீங்க இல்லாம இந்த ரூமே, ஏன் இந்த வீடே நல்லா இல்ல. உங்க கூட நான் இருக்கும்போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தமா எல்லாமே அழகாயிடுது. அதனால சீக்கிரமா வந்து மறுபடியும் எல்லாத்தையும் அழகாக்கிடுங்க. என்ன புரியுதா? டேய், நிறுத்து. இந்த வீடாடா? ஆமாடா. ஏய், நல்லா தெரியுமா? இதான் வீடா? ஆமாடா, இதான்டா அவ வீடு. எத்தனை நாள் திருமணம் வரைக்கும் அவளை பைக்ல கொண்டு வந்து விட்டுருப்பேன். இதுக்கோ ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கடா, இல்ல செக்கிலாட போகுது. டேய், அதெல்லாம் ஒண்ணாகாது, நான் பாத்துக்கிறேன். அந்த பார்வதி, அவ அண்ணன், அண்ணி யாரையும் சும்மா விட மாட்டேன். பாத்துட்டே இரு நான் என்ன பண்றேன்னு. நீ சொன்னால சொல்லா கட்டியும் என்னால பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அடிக்கிறது, அடி வாங்குறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு செயல்ல இருங்க சொல்லிட்டேன். ஒரு அண்ணன் உங்க செவுளி வச்சுக்கிறான் உன்னை. அன்னிக்காரி வேற உன்னை ஃபாலோ பண்ணியே வந்து உன்னை அடி என்ன வச்சிருக்கு. டேய், அவளுக்கு காதலுக்கு மரியாதை படத்துல வர மாதிரி 3 அண்ணனுங்க மாட்டணும். குடும்பத்தோட கோயில் கூட வச்சிருவானுங்க, பாத்துக்கோ. டேய், வாய் முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பயமா இருந்தா கிளம்புடா. அவ்வளோ பயலாம் இல்ல மாப்ள, நான் தைரியமா தான் இருக்கேன். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன்.
அன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் ஜோடியா வந்து காப்பாத்திட்டாங்கன்னு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இரு வர்றேன். பார்வதி, பார்வதி, நீ எப்படி இங்க? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெளியே வாயேன். உன்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? தயவு செஞ்சு போயிடு. 2 மினிட்ஸ் தான் பேசணும். நீ முதல்ல வெளியே வா. நான் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். நான் வர மாட்டேன். போ. உனக்காக செவரீடு குதிச்சு வந்திருக்கேன். ப்ளீஸ். உன்னை யார் இங்க வர சொன்னா? எதுக்கு வந்து? போ. சொன்னா கேளு விக்கி. தயவு செஞ்சு போயிடு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் போ. நீ வரலன்னா நான் உள்ள வந்துடுறேன். என்ன பண்ற விக்கி? எனக்கு உன்கிட்ட பேசணும். 2 மினிட்ஸ் பேசணும். உன்கிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன். சரி, நான் வரேன். ஆனா சீக்கிரம் பேசிட்டு போயிடணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. நான் இங்க வெயிட் பண்றேன். வரேன். போ. கடவுளே என்னை காப்பாத்து. ஐயோ, யாருமே என்ன பாத்திர கூடாது. பார்வதி, ஷோ, இப்போ என்ன பண்ண போறேன்? என்ன பார்வதி, இந்த நேரத்துல எங்க போற? அது ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்க. கிச்சன் இங்கல இருக்கு, நீ இந்த பக்கம் எங்க போற? என் மொபைலோட சார்ஜரை எங்கேயோ வச்சுட்டேன். மொபைல்ல 1 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு. அதான் எங்க வச்சுட்டேன்னு பார்த்து அப்படியே தண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவ முழிக்கிற மொழியே சரியில்லையே, கவனிப்போம். சரி சரி சரி. இந்த நேரத்துல எங்க வெளில போறா? நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ஒரு ஃப்ராட். மரியாதை இங்க இருந்து போயிடு. எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க. அப்புறம் அசிங்கமாட சொல்லிட்டேன். பார்வதி, என்ன மன்னிச்சிரு பார்வதி, ப்ளீஸ். நான் ரொம்ப அசிங்கமா தான் நடந்துக்கிட்டேன். தப்புதான். அதுக்காக தான் உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பார்வதி. அடி பாவி, என்ன நடக்குதுங்க? யார் இவன்? சாரி, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ தப்பானவன். ரொம்ப 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 தப்பானவன். உன்னை போய் நான் மனசார விரும்பினேன்னு நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. மனசார விரும்பினாளா? நீ எனக்கு வேணவே வேணா விக்கி. எனக்கு புரியுது பார்வதி. உன் இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்புதான். பட் என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது. என்ன நம்ப பார்வதி. நீ இதே வார்த்தையை சொல்லி சொல்லிதான் நீ ஏமாத்தி கூட்டிட்டு போன. அத கூட நான் விட்டு தள்ளிட்டு போயிடுவேன். ஆனா அன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட என்ன பத்தி தப்பா பேசின பாரு, அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன லூசு நினைச்சியா? நீ நல்லவன் நம்பி உன்னை விரும்பின. அதே நம்பிக்கையில தானே நான் உன் கூட வந்தேன். கல்யாணத்தை நிறுத்ததான் இப்படி தப்பா நடந்துக்க பார்த்தேன். நிஜமாவே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன இருந்திருந்தா எங்க அண்ணன் வந்ததும்
அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிருப்பேன். சொல்ல இருக்கணுமா இல்லையா? உன்னை நான் எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன் விக்கி. இனி என் லைஃப்ல உன்னை சந்திக்கவே மாட்டேன். பார்வதி ப்ளீஸ் பார்வதி. விடு விக்கி. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டுல எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன். மரியாதையா போயிடு. என்ன மன்னிச்சிரு பார்வதி. பேசுற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. பார்வதி ப்ளீஸ். போ விக்கி. பார்வதி. ஓ ஏதோ பெரிய அணுகுண்டா இருக்கும் போல இருக்கே. என்னன்னு தெரிஞ்சா பத்த வச்சிடலாம் போலயே. ஐயோ நான் இல்லைங்க. ஏய் மாட்டினியா மாட்டினியா? வண்டி எடு. யாரா நீ? ஏய் தள்ளுடா தள்ளுடா தள்ளுடா. தம்பி தம்பி தம்பி, ஐயோ மாட்டோம். யாரு நீங்க? ஆ? ஹ, எங்க வீட்டு பொண்ண பார்க்கலான்னு செவரேறி குதிச்சு சர்க்கஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆ? ஹ, மொபைலு வேணுமா வேணாமா? என்ன நடக்குதுங்க? ஆ? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. என்ன மொபைலே வெறிச்சு பாக்குற? ஓ, உன் மொத்த வரலாறும் இதுக்குள்ளதான் இருக்கா? அப்போ போலீஸ்க்கு போனை போட்டு வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம் எழுப்ப வேண்டியதுதான். வாய் திறந்து பேசுப்பா. உனக்கும் பார்வதிக்கும் என்ன சம்பந்தம்? நீ சுவர் ஏறி குதிக்கிறதெல்லாம் பார்த்தா லவ் மாதிரி தான் தெரியுது. அதானே? கேட்டியா? டக்குன்னு லவ் ஸ்டோரிய சொல்லு பாப்போம். இப்போ இந்த நேரத்துல பார்வதியை பார்த்தே ஆகணும்னு என்னப்பா அவசியம்? அட சொல்லுப்பா, சீக்கிரம் சொல்லு. இது யாரு? உன் ஃப்ரெண்டா? மை நேம் இஸ் பட்டாசு மேடம். பட்டாசு? இப்ப உள்ள போய் சொன்னா வெடிக்கும் பாக்குறியா பட்டாசு? பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டாங்களே இந்த சரவணனும் சந்தியாவும். கில்லாடிங்க தான். இதனாலதான் இந்த பார்வதி சந்தியா கூட சேர்ந்துக்கிட்டாளா? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. போனை கொடுங்க. என்ன நீ மொபைல் மொபைல்னு பதறிட்டே இருக்க? பார்வதி மாதிரி ஏகப்பட்ட காதல் கதை இருக்கோ? இல்லங்க, நான் பார்வதி கிட்ட சாரி கேட்க வந்தேன். அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. சரி, அது உன் பிரச்சனை. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நான் இந்த சந்தியா அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது. ஆனா அவ அளவுக்கு நல்லவளும் கிடையாது. மேடம், அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? தெரியலையேப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அது உங்களுக்கு புரிய வேணாம். நான் இப்ப சொல்ல போறத மட்டும் கவனமா கேட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டா நீ நினைச்சது நடக்கும். எனக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்களும் நடக்கும். என்ன பட்டாசு, உன் ஃப்ரெண்ட் கிட்ட எடுத்து சொல்லு. சொல்றா மேடம், கேக்குறாங்களே. என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. முதல்ல உன் நம்பரை சொல்லு. எப்படியோ மொபைல்ல லாக் போட்டு தான் வச்சிருப்ப. சரி, அப்ப நீயே சொல்லு. நம்பர் சொல்லு. 97. உண்மையதான் சொல்லிருக்கேன். சரி, இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு.
நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொதப்பிடக்கூடாது. இந்தா உன் மொபைல். டேய் வண்டி ஏற்றா போலாம். செம்மையா சிக்கிருக்கா. இத வச்சு பார்வதி கல்யாணத்தை நிறுத்திட்டு என் தங்கச்சிக்கும் அந்த பாஸ்கருக்கும் கல்யாணத்தை நடத்துறேன்.